ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 21/5/2024 வைகாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. ஆக கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மீனம் மற்றும் ரிஷப ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரிநாள், அதனால் முக்கிய சுப நிகழ்வுகள் எதையும் தவிர்க்கிறது மேன்மை தரும். ஆனால் அதாவது இன்றைய தின கோச்சாரத்தின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமையில் ராகுவினுடைய நட்சத்திரம் வருவதனால் இந்த நோய் தீரணும் அல்லது தீராத கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. நேரம்லாம் அவசியம் இல்லை. ராகு கால நேரத்தில் அப்படி தான் கிடையாது. நீங்கள் காலையில் அல்லது மாலையில் எப்போ வேண்டுமானாலும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது மேன்மை தரும். நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொது ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்களும், வெளியூர் பயணங்களால் வெளியூரில் நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல ஏற்றம், பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை என்பது மாதிரியான நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக சிறு நெருக்கடிகளையோ அல்லது கடன் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மை, குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஒரு புறம் ஏற்றம் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை வழங்குகின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் முக்கிய செலவுகள் அல்லது முக்கிய விஷயங்களுக்காக பெருத்த செலவுகளை கொஞ்சம் கையில் இருக்கிறத வச்சு பண்ணுறது நல்லது. சரிங்களா? நீங்கள் பாட்டு எடுத்தம் கவுத்தன்னு கடனை வாங்கி பண்ணிட்டீங்கன்னா கடன் தொந்தரவில் சிக்கிருவீங்க. பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகி காரிய சித்தி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஆகச்சிறந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே அதிகரிக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால தொழில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் அல்லது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட தந்திரம் எதையாச்சும் ஒரு டிஸ்டர்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உத்தியோகத்திலும் தொழிலும் இன்றைய தினம் கவனமாக இருக்கணும், உடல்நிலை உட்பட. புனர்பூசம், மிதுன மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்த உங்களுடைய கரம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் அன்பு நண்பர்களே, ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். வேலை செய்கின்றதில் இடமாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உயரதிகாரியை பார்த்து பேசலாம். இடமாற்றங்கள் கிடைக்கும். தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைப்பது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உயர்கல்வியிலும் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய பேரு கெடுக்கிறது மாதிரியான எந்த விதமான தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உயர்கல்வியிலையும் கொஞ்சம் ப்ரெஷராகி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய நாள். கணவன் மனைவி பிரச்சனைகள் பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ ஓரளவுக்கு பேசுகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரச்சனையின் வீரியம் குறைகின்ற நாள். பெருசாக ஏற்றத்துக்கான நாள் இல்லை. ஓரளவு கையில் வருமானத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? தொழில் சார்ந்து பெருசாக அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதேபோல் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் இரண்டிலும் கொஞ்சம் கவனிச்சு இருக்கணும். நீங்கள் பாட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு பொருளாதார ரீதியாக அள்ளி விட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதே போல் உடல்நிலையிலும் சின்ன சின்னதான தொந்தரவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா
திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முயற்சிகள் வெற்றியடையும். அதேபோல் கணவன் மனைவி உறவில் நல்ல ஏற்றம் காணக்கூடியது மாதிரியான நாள். குறிப்பாக குடும்பம் இங்கே இருக்கும், இவர் வெளியூரில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு வருவார், அது மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி வருவார். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி கிடையில் நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அன்பு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இது ஒரு யோக நாளாகவே நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த விதத்தில் ஒரு மேன்மையான நாள். அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிகளில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது சார்ந்து சின்னதான நெருக்கடியோ பிரச்சனையோ ஏற்படும். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் பிறரை குறை சொல்கிறதை இன்றைக்கி தவிர்த்துக்கிடுங்க. சரிங்களா? சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் நல்ல மேன்மை கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சின்னதாக இருந்தாலும் அதெல்லாம் வீரியமாகாமல் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளவே இருந்துடுறது மாதிரியான நாள். வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையக்கூடிய நாள். சமூகத்தில் குறிப்பாக பொது விஷயங்கள் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், பாப்புலாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் ஒரு மந்தம் அல்லது தேக்க நிலை காணப்படுவது மாதிரியான நாள். எதிரி தொந்தரவுகள் அதிகரிக்கும். அதனால் துர்க்கை வழிபாடு இன்றைய தினம் சிறப்பு. விசாகம் துலாம் மற்றும் விருச்சிகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய கடமை மேலோங்கிய வண்ணம் காணப்படும். வங்கி கடன்கள் கிடைப்பதற்கு மிக சிறப்பான நாள். விருச்சிகத்தை சார்ந்த அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த நாள் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சிறப்பான நாள். மனம் இதையெல்லாம் செய்யலாம் அதையெல்லாம் செய்யலாம் நல்ல திட்டம் தீட்டும். அந்த அளவுக்கு நல்ல திட்டம் போடுபவர்களாக திட்டம் தீட்டுபவர்களாக நீங்கள் அமையப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுகின்ற ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த நாள் இந்த நாள். கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சின்னதான மனத்தாங்கல்கள், தேவையில்லாத மனக்குழப்பம், ரொம்ப ஓவராக எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் எக்ஸாகரேட் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிடுவீங்க. அதனால் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதை இன்றைய தினம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வும் ஒரு வருமான ஓட்டமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்கி போடுறதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதேபோல் ஆபரண சேர்க்கைகளும் இல்லத்தரசிகளுக்கு நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் வந்து செல்லும், பார்த்துருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் கல்வியிலும் சிறு தடைகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுறது நல்லது கிடையாது. அதுக்கு அடுத்தது கோர்ஸை எடுத்துக்கிறது மிக நல்லது. உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இடமாற்றங்களும் பயணங்களும் ஏற்படும். ஒரு சிலரின் உதவிகள் கிடைக்கக்கூடியது நாள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான சில வழிவகைகள் ஏற்படுத்தப்படக்கூடியது மாதிரியான யோக நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இடமாற்றங்களால் நன்மை உண்டு. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். இன்றைக்கி சின்னதான மன கருத்து வேறுபாடுகள் பிறரோடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆக கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சமே நிதானித்து இருக்க வேண்டியது அவசியமானது. அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இடமாற்றங்களும் பயணங்களும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பலரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள். பேங்க் லோன்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சார்ந்து சில நற்செய்திகள் கிடைக்கும். டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடாக இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்திடலாம். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விடுவீர்கள். அது குடும்பமானாலும் வெளிவட்டாரமானாலும் வீண் பேச்சினை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்கள் காட்டுங்கள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் சற்றே அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் அப்படிங்கிறதுனால பார்த்து இருந்துக்கிடணும். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமான ரீதியாக சிறப்பான நாள். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கந்து வட்டி தொழில் பண்ணுறவங்க, இந்த டாஸ்மார்க் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரியான ஒரு சில சட்டத்திற்கு வெளியில் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரியான அமைப்புகளில் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு. அதே போல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமான ரீதியாக மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இந்த நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் சின்ன சின்ன மருத்துவத்துக்கு பிறகாக விலகக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எல்லாவற்றுக்குமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகமான எண்ணங்கள் பிறக்கின்ற ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிடணும். தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் அடிக்கடி ஏற்படும், பார்த்திருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகும், பார்த்திருந்துக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிலையில் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் எப்படி அமையும் என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் எம் தொலைக்காட்சியோடு. நன்றி, வணக்கம்.